ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதன்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்ம நேற்றைய தினம் யோசேப்புடைய யுத்தம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு லைஃப் லெசன் லேர்ன் பண்ணோம். என்ன அப்படின்னா, நம்முடைய லைஃப்பில் நமக்கு ஏளனம் பண்ணுகிறவர்களை ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி ஒரு காரியத்தை தியானிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கும் யோசேப்புடைய யுத்தத்திலேயே இன்னொரு லெசன். இன்று மட்டும் இந்த வாரம் ஃபுல்லாக யோசேப்புடைய யுத்தம் எப்படி இருந்தது, லைஃப் போராட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம லைஃப் லெசன்ஸாகவே எப்படி போகலாம். இன்றைக்கி நம்முடைய லைஃப்பில் பார்க்க போனால் வசனம் எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யோசேப்புடைய லைஃப் எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போது எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா ஏளனம் பண்ணாங்க, சொப்பனக்காரன் அப்படி ஏளனம் பண்ணாங்க. இப்போது ஒரு சூழ்நிலை வருது. யோசேப்பு என்ன செய்கிறான் அப்படின்னா, சகோதரர்களை சந்திப்பதற்கு, நலம் விசாரிப்பதற்கு அவங்க அப்பா அனுப்புனாருன்னு போகிறான். ஸோ போனவனை இந்த உலகம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, குழியில் தள்ளிச்சு. அவனுடைய சகோதரர்கள் குழியில் தள்ளிட்டாங்க. சாதாரண குழி அப்படின்னா படுகுழி, தண்ணியே இல்லாத கிணறு. அப்போது இந்த உலகம் நம்முடைய லைஃப்பில் நம்ம மேலே வரக்கூடாது, நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கு என்ன ஆசை அப்படின்னா, நம்ம கீழே போகணுமே தவிர மேலே போகக்கூடாது. நம்மளோட லைஃப் அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடாது. அதுக்கு தான் அவன் இவ்வளோ போராட்டம் போராடிட்டு இருக்கான். அப்போது நம்முடைய லைஃப்பில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நம்மளை தள்ளி விட போகிறாங்கன்னு தெரிஞ்சாலும் கூட கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, அவன் மற்றவங்களுக்காக குழியை வெட்டினான், அந்த வெட்டின குழியை ஆழமாக்கினான். வெட்டின குழியை என்ன செஞ்சானா ஆழமாக்கணும். ஆனால் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான்னு தான் பைபிள் சொல்லுது. அப்போது உங்களுக்கு விரோதமாக இந்த உலகம் குழி வெட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எல்லா சூழ்நிலையிலையும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். இந்த உலகம் குழி வெட்டத்தான் செய்யும், நம்மளை கீழே தள்ளத்தான் செய்யும். ஏன்னா நம்ம மேலே வரக்கூடாதுல்ல. இப்போ நம்ம போய் சமாதானத்திலே போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு நமக்கு ஒரு லிஃப்ட் தான் மேலே போயிடும். இப்போ கீழே தள்ளியாச்சு அப்படின்னா, கீழே தள்ளவனு என்ன செய்யலாம், கொஞ்சம் அவன் ஏறி வர்றதுக்குள்ளே இவங்க என்ன செஞ்சிடலாம், அடுத்த ஸ்டேஜ் போயிடலாம். இப்படி தான் உலகம் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் உலகம் நம்மளை எவ்வளவு கீழே தள்ள 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 ஆண்டவருக்கு தெரியும் இந்த படி உயர்வுக்கான படி. அவங்க நம்மளை கீழே தள்ள தள்ள ஆண்டவர் நம்மளை மேலே தூக்கிக்கிட்டே இருப்பார். ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. துன்மார்க்கனை அதான் சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார், துன்மார்க்கனை பார்க்கும்போது ரொம்ப உயரத்தில் மேலே இருக்கான், அவனை பார்த்தா பொறாமையாக இருக்குது. ஆனால் தேவ சமூகத்தில் நான் உட்காந்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது, அவன் சறுக்கலான இடத்துல இருக்கான். ஒரு நொடி பொழுதுல அவனுடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுது. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. இவங்களாம் தள்ள 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 நம்முடைய ஃபுட் ஸ்டெப் என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ராங் ஆகுது. அடுத்த அடி நான் எடுத்து வைக்கும்போது ஸ்ட்ராங் ஆகிறேன். அவங்க கீழே தள்ளும்போது என்னுடைய ஸ்டான்ஸை நான் ஸ்ட்ரென்தன் பண்ணுறேன். கீழே போக மாட்டேன், இல்லை நான் போராடுவேன்னு போகிறேன். அதனால் இந்த உலகம் குழி வெட்டி வச்சிருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த குழி ஒன்றும் பயப்படாதீங்க, எல்லாம் மேலே கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு தான், அரசாங்கத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு தான், உயர்வுக்கு நேராகத்தான் ஆண்டவர் இதை அனுமதிச்சிருக்கிறார். அதனால் குழியில் தள்ளப்படுகிற அனுபவம், துரோகிகளாக அவங்களுடைய வாழ்க்கை நிறைய வந்திருக்கலாம், குழி வெட்டியிருக்கலாம், உங்களை தள்ளி விட்டுருக்கலாம், வேண்டான்னு உதறி தள்ளியிருக்கலாம். ஆனால் நீங்கள் தான் வேணும்னு ஒருத்தர் இருக்கிறார், உங்களை தான் உயர்த்துவேன்னு இன்றைக்கி உங்களை ஒருத்தர் தேடி வந்திருக்கிறார். அவர் கையில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, உங்களை மேலே கொண்டு போயிடுவேன். யோசேப்புடைய யுத்தம் ரொம்ப பெரிய யுத்தம்லாம் இல்லை. ஏன்னா தள்ளவங்களுக்கு விரோதமாக அவன் எழும்பவே இல்லை. தள்ளவங்க தள்ளட்டும்னு சொல்லி அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். அதனால் உலகம் தள்ளுதா, பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். காட் பிளஸ் யூ.